Hello guys, welcome to Ira's home cooking. இன்னைக்கு ரெசிபி பார்த்தீங்கன்னா மட்டன் லிவர் பெப்பர் மசாலாங்க. நான்வெஜ் லவர்ஸ்க்கு ரொம்பவுமே பிடித்தமான இந்த ரெசிபியை நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நாம் இதுக்கு முதல்ல மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்திருக்கேன். கொரியாண்டர் லீவ்ஸ் 1 பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன். க்ரீன் சில்லிஸ் 2 நம்பர்ஸ், பட்டை 1 இன்ச் சைஸுக்கு 2 லவங்கம், 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நாம் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் அதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம், உங்களுக்கு பச்சை மிளகாய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லியே மிளகாய் தூளை குறைச்சிக்கோங்க. இப்போ இதில் பெப்பரும் நான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி, ஒரு பெரிய தக்காளி 1 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் மசாலா வேணும்னு நினச்சிங்கன்னா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை புளிப்பு பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரை தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக தாங்க கிரைண்ட் பண்ணியிருக்கேன். மசாலா ரெடி பண்ணியாச்சு. நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஹீட்டான பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன், பெருஞ்சீரகம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனவுடனே ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 1 மினிட் அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். இதோட ரா ஸ்மெல் போய் உங்களுக்கு நல்ல ஒரு இஞ்சி பூண்டு வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணுவோம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுலேருந்து நல்ல அரோமா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் மட்டன் லிவர் ஆட் பண்ண போகிறோம். நான் இது ஏற்கனவே வாஷ் பண்ணி பீசஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் பீசஸ் தேவையோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா மஞ்சள் தூள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதில் உப்பு சேர்க்க போகிறேன். நான் பாதி அளவு தான் உப்பு எடுத்திருக்கேங்க. நான் முழு டிஷ்ஷுக்கான உப்பு ஆட் பண்ணல, கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 மினிட் அளவுக்கு குக் பண்ணுவோம். நம்ம ஈரலில் இருக்கிற அந்த தண்ணியெலாம் வெளி வரணும். அந்த தண்ணி நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஈரலோட ரா ஸ்மெல் இருக்காது. ஸோ இந்த டிஷ்ஷும் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தண்ணி நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆயில் செப்பரேட் ஆகி மேலே வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம மசாலாவை, ப்ரிப்பேர் பண்ண மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த மசாலாவையும் நம்ம எண்ணெயில் ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ண போகிறோம். ஏன்னா மசாலாஸ் இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணுறதால ஒரு ஆயிலில் குக் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க. இப்போ இதனால் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம ட்ரை ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க. ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன். காரம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இதில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேங்க. நான் முன்னாடியே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஆயிலில் மசாலா குக் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ குக் பண்ணியாச்சு 2 மினிட்ஸ் அளவுக்கு. நான் அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 250 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஜாரை வாஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் மசாலா இருந்தது. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம குக் பண்ணுவோம். நீங்கள் இந்த ரெசிப்பியை குக்கரில் கூட ட்ரை பண்ணலாங்க. நீங்கள் குக்கரில் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 4 விசில் கொடுங்க, சூப்பராக குக் ஆகி வந்துடும். பாருங்கள், நம்மளோட ரெசிபி நல்லா குக் ஆகிடுச்சு, திக்காகி வந்துருச்சு பாருங்கள் மசாலாஸ்லாம். நான் இன்னும் கொஞ்சம் இதை ட்ரை ஆக்க போகிறேன். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகி வரணும். இப்போ இது நல்லா குக் ஆகியிருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்கள், சூப்பராக குக் ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். மேலே எல்லாமே ஆயில் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. இது சப்பாத்தியோட, இடியாப்பமோட, தோசையோட, இட்லியோட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஏன்னா இது இன்னும் ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு கெட்டியாகும், மசாலா ட்ரை ஆகும். இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ண வேண்டியது தான். நம்மளுடைய அருமையான ஸ்பைசியான மட்டன் லிவர் பெப்பர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம ரச சாதத்தோட, சாம்பார் சாதத்தோடு நீங்கள்
ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம ரெசிபி மட்டன் லிவர் பெப்பர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாகவும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.